ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு நபர் ஒரு பெண்ணை விடாமல் துரத்தி ஒருதலைபட்சமாக காதலித்து அதன் பிறகு அந்த காதல் தோல்வியுற்றதால் தீயில் மாண்ட பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2002ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது ருக்மணி அப்படின்ற ஒரு பொண்ணு தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவங்களுக்கும் இவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2002ஆம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய ருக்மணி தோராயமாக +2 படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா, இந்த ருக்மணி, இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காருங்க. அவருடைய பேர் பிரகாஷ். இவங்களுக்கு ஒரு கூட பிறந்த மூத்த அக்கா ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி ஒரு 4-5 கிராமம் தள்ளி தாங்க தனியாக அவங்களுடைய கணவரோட வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. அந்த சமயத்தில் இந்த ருக்மணியோட அண்ணன் இருக்கார் இல்லையா பிரகாஷ், அவர் காலேஜ் செகண்ட் இயர் தாங்க படிச்சுட்டு இருந்திருக்காரு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில். அந்த கல்லூரியிலேயே ஒரு தெரிந்த ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவருடைய பேர் ஜெபஸ்டின். அவருடைய கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ருக்மணியோட கிராமம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இன்னும் 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய கிராமத்தில் சேர்ந்தவர் தாங்க அவர். இந்த ருக்மணியோட அண்ணனுக்கும் அந்த ஜெபஸ்டின் அப்படின்றவருக்கும் இப்பொழுதுதான் பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அவங்க சிறிய வயதிலிருந்தே ஒரே ஸ்கூலில் தாங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி காலேஜிலேயே சேரும் பொழுது இவங்க ஒரே காலேஜில் தாங்க சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி ஒரே டிபார்ட்மெண்ட்டில் தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த ஜெபஸ்டின் அப்படின்றவர் இந்த பிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி வருவது வழக்கம்ங்க. பொதுவாக எக்ஸாம் டைம், கொஞ்சம் லீவ் டைம் அப்படின்டா அவங்க வீட்டுக்கு படிக்க வருவதற்காக வழக்கம். அந்த சமயத்தில் உங்களுடைய குடும்பத்தினர்கிட்டயுமே நல்லா பேசி அட்டாச்மெண்ட் ஆகிட்டாருங்க. அந்த சூழ்நிலையில் தான் இந்த பிரகாஷினுடைய தங்கச்சி ருக்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த ஜெபஸ்டின் அப்படின்றவர் ஒரு லவ் ப்ரொபோசல் பண்ணியிருக்காரு. அப்படி ப்ரொபோஸ் பண்ண அடுத்த நிமிஷமே அவங்களுடைய தங்கச்சி எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அதை கண்டுக்காமல் போயிட்டாங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இவங்க ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பியிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த ஜெபஸ்டின் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா லெட்டராகவே கொடுத்துருக்காங்க. நான் உன்னை மனப்பூர்வமாக விரும்புகிறேன், நீ என்னை விரும்புறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்பயுமே இந்த ருக்மணி அப்படின்றவங்க ஏற்றுக்கவே கிடையாதுங்க. நான் உங்களை அண்ணனா நினச்சிட்டு இருக்கேன், இது என்னோட அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா உன்னையே தான் தப்பாக நினைக்கும், நீ முதல்ல கிளம்பி போனா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டிருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த ருக்மணியோட மூத்த அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் அவங்களுடைய கணவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. இவங்களுடைய அக்காவுடைய கணவர் வேறு யாரும் கிடையாதுங்க, இவங்களுடைய சொந்த உறவு முறையில் தான் இருக்கிறாங்க. அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிளம்பியிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பிரகாஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய நண்பனையுமே இன்வைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரையுமே கூப்பிட்டுருக்காருங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்படி ஃபங்க்ஷனுக்கு கூட்ட பிறகு அந்த நண்பர் செபஸ்டின் என்ன பண்ணுறாருன்னா அவர் மட்டும் தனியாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வராமல் அவருடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா வட்டாரத்தில், அப்படி ஒரு 3-4 நண்பர்களை அவர் கூடயே கூட்டிகிட்டு வந்திருக்காருங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்படி இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பித்தா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே இந்த பிரகாஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க வந்த ஆளுகளுக்கு சமையல் பந்தி எல்லாம் பரிமாறணும் இல்லையா, அந்த வேலையை இழுத்து போட்டு பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அதனால இவருடைய நண்பர்களை புறமே ஒரு இடத்துல சேர் போட்டு ஒதுக்கி கொடுத்து நீங்கள் எல்லாருமே உட்காந்துருங்கடா, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஜெபஸ்டின் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பிரகாஷினுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தேடி இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த ருக்மணின்ற பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய தோழிகளோட அவங்களோட உறவுக்கார பெண்மணியை நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க கூட அரட்டி அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஜெபஸ்டின் கூட வந்திருக்கக்கூடிய 3 நண்பர்களையும் பக்கத்துலேயே கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. அப்படி கூட்டிகிட்டு போன பிறகு மறுபடியும் அந்த ருக்மணின்ற பெண்ணுக்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காரு. பேசிகிட்டே இருக்கும் பொழுது அந்த ருக்மணின்ற பெண் கோவப்பட்டுட்டு உறவுக்காரங்க யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டிருக்காங்க. சத்தம் போட்ட அடுத்த நிமிஷமே இந்த ஜெபஸ்டின் அப்படின்றவர் வேண்டா விருப்பா அவங்க கிட்ட வலுக்கட்டாயமாக வம்புழுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தால் அவங்களுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, மூத்த அக்கா, வளகாப்பு ஃபங்க்ஷனே அவங்களுக்கு தான் நடந்துட்டு இருக்குது. அவங்களும் அவங்களுடைய கணவரும் பார்த்துட்டாங்க.
பார்த்த பிறகு அந்த இருவருமே வந்து ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட பிறகு இந்த ருக்மணி அப்படின்ற பொண்ணு வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சமாளிச்சிருக்காங்கங்க. இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த ருக்மணியோட மூத்த அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த செபஸ்டினை வந்து நல்லாவே தெரியுங்க. சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு அப்படின்றனால இந்த செபஸ்டின் அடிக்கடி வீட்டுக்கு வருவது, விளையாடுவது அப்படிலாம் வழக்கம் தாங்க. அதனால தாங்க இவங்களுக்கு வந்து நல்லா பழக்கப்பட்ட முகம் தானே. அப்புறம் எதுக்கு இப்படி இந்த மாதிரி கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து, அது மட்டும் இல்லாமல் அந்த ருக்மணியுமே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாத்தையுமே விலக்கி விட்டுட்டு மறுபடியும் உங்கள் ஸ்டேஜுக்கு ஏறி போயிட்டாங்கங்க. அப்படி ஸ்டேஜுக்கு ஏறி போனால் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்திலேருந்து இந்த ருக்மணியோட தோழி இருக்காங்க இல்லையா, அதாவது உறவுக்கார பெண்மணி, இந்த மூத்த அக்கா கிட்டே நெருங்கி வராங்க. மூத்த அக்கான்னு ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுடைய பேர் வந்து குறிப்பிடவில்லைங்க, அதனால தான் நான் சொல்லவே இல்லை. அதன் பிறகு அந்த ஸ்டேஜுக்கே வந்த பிறகு, உங்களுடைய தங்கச்சியை வந்து அந்த பையன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான், இப்போ மட்டும் கிடையாது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்கக்கா, என்னன்னு கேளுங்கக்கா அப்படின்ற மாதிரி வந்து போட்டு கொடுத்துறாங்கங்க. உடனே ருக்மணியோட அக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் ரொம்ப நல்ல பையனாச்சே, ஆரம்பத்துலேருந்து நமக்கு வந்து தெரியும்ல, சின்ன பையன்லேருந்து அவன் வந்து பழக்கப்பட்ட முகம் தானே, அப்புறையே இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி பார்த்துருக்காங்க. அந்த சமயத்திலேயே எதிர்ப்புறத்தில் கூட்டத்தில் நிற்கக்கூடிய அந்த ருக்மணி பெண் இருக்கு இல்லையா, இவங்களோட தங்கச்சி, அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி இந்த செபஸ்டின் அப்படின்றவர் வந்து போயிட்டே இருந்திருக்காரு. அப்போ தாங்க ஒரு கட்டத்தில் புரிய வந்திருக்குது, இந்த பெண் வந்து சொல்கிறது வந்து உண்மைதான், தன்னோட தங்கச்சி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ருக்மணியோட அக்கா இவங்களோட கணவர்கிட்ட விஷயத்த சொன்ன பிறகு அவங்களுடைய கணவர் வந்து கோபத்தோட உச்சத்துக்கே போயிட்டாருங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஜபஸ்டின் கிட்டே நெருங்கி போயிட்டாரு. அப்படி கிட்ட போன பிறகு ருக்மணியுமே கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்ட பிறகு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. உனக்கு என்ன தெரியுமா, இவனை ரொம்ப நாளாக வந்து உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்துலையுமே இந்த ருக்மணி வந்து சைலண்டாக தாங்க இருந்திருக்காங்க, எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க நிற்கக்கூடிய தோரணையை பார்த்தே தெரிஞ்சிச்சுங்க, இவங்க வந்து உரண்டை இழுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரு. உனக்கு என்னடா வேலை, ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னா நீ போக வேண்டியதானே, உன் கூட வந்திருக்கக்கூடிய நபர்கள் பூரா வந்து எதுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க, உனக்கு மட்டும் தான் அவன் இன்வைட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அந்த சமயத்தில் இந்த ஜபஸ்டின் வந்து துமுறா காலரை தூக்கி விட்டுக்கிட்டு, நான் அப்படி தான் கூட்டிகிட்டு வருவேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுக்காருங்க. இந்த வார்த்தை கேட்ட அடுத்த நிமிஷமே இவங்களோட இந்த ருக்மணியோட அக்காவுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு வந்து கோவமே வந்துருச்சு. பலார்னு கண்ணத்தை சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கேன்னு தெரிஞ்சுட்டு கூடி இருக்கக்கூடிய உறவுக்காரங்க எல்லாருமே கூட்டமாக கூடி வந்துட்டாங்க. இந்த மாதிரி பையன் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான், இவனை வந்து என்னன்னு கேளுங்கன்னு சொன்ன பிறகு எல்லா நபர்களும் அந்த பையனை போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் உறவுக்காரங்களுக்கு வந்து பந்தி பரிமாறிட்டு இருக்கக்கூடிய பிரகாஷ்க்கு வந்து விஷயம் தெரிய வந்திருக்குங்க. அவங்களுடைய உறவுக்கார ஒரு பையனே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னுடைய நண்பன் வந்து நீ அப்போ வந்து பேசிகிட்டு இருந்தல, அவரை போட்டு நம்மளுடைய உறவுக்காரங்க எல்லாருமே வந்து அடிக்கிறாங்கடா, வந்து என்னன்னு கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் பதறி போய் இந்த பிரகாஷ் அப்படின்றவர் வந்து அந்த சண்டை போடக்கூடிய இடத்துக்கே வந்துட்டாருங்க. எதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட பிறகு இவங்களுடைய அக்காவுடைய கணவர் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. உன்னோட ஃப்ரெண்டு பண்ணக்கூடிய காரியத்தை பற்றியா, நீ நம்பி வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்த, உன்னோட தங்கச்சியே இத்தனை நாளாக வந்து லவ் பண்ணுறன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான், நீ என்ன எதுன்னு கேட்கவே மாட்டியா, உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டிருக்காங்க. அதன் பிறகு அந்த ஜபஸ்டின்றவர் வந்து அடி வாங்கி நிற்கிறார் இல்லையா, அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து ஒரு ஓரத்தில் நிற்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய உறவுக்காரங்க எல்லாருமே வந்து இந்த ஜபஸ்டின் தாங்க அடிச்சிருக்காங்க. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அதனால அவங்க யாருமே அடி வாங்காமல் தான் நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஜபஸ்டின் கூட இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான், எனக்காக மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களே மன்னிப்பு கேட்டுட்டு இந்த ஜபஸ்டின் வந்து வலுக்கட்டாயமாக வாடா நம்மளுடைய கிராமத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரகாஷ் வந்து என்ன விஷயம் உண்மையாக வந்து தெரியாமல் வந்து என்னுடைய நண்பனை நீங்கள் அடித்தது வந்து தப்பு, அவங்ககிட்ட கேட்டு நான் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவரை வந்து வண்டியில் ஏற்றி விட்டு நீ போடா முதல்ல, நான் வந்து நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதே மாதிரி இந்த ஜபஸ்டினும் வந்து அவங்களுடைய நண்பர்களும் வந்து பைக்கில் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஏறி அவங்களுடைய கிராமத்துக்கே போயிட்டாங்க. இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அவங்களுடைய வீட்டுக்கு போன பிறகு இந்த ருக்மணி இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து அவங்களுடைய அண்ணன் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி உறவுக்காரங்க முன்னாடி சொல்லி என்னுடைய நண்பனை மாட்டி விட்டியே, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தானா இல்லை பொய்யா நாடகம் ஆடியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உங்களோட தங்கச்சி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் மாதங்களாகவே உன்னுடைய நண்பன் வந்து என்கிட்ட வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணா, நான் அப்போ பூரா ஒதுங்கி தான் போயிருந்தேன், ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடத்துலேயே உறவுக்காரங்க முன்னாடியே வந்து என்கிட்ட வந்து உரண்டை எழுத்துட்டு இருந்தான், இதனால தான் நான் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சிருந்தேன், அப்பயுமே உன்னுடைய நண்பனை வந்து நான் காட்டி கொடுக்கல, எதுவாக இருந்தாலும் என்னுடைய அப்பா அம்மா கிட்டே நான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன், நீ வந்து எனக்கு அண்ணன்ற பேரில் இருக்கா, நான் நீ பொறுப்புலேயே இல்லைடா, அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய அக்கா அவங்களுடைய கணவர் பார்த்தார் இல்லையா, அதனால தான் இந்த பிரச்சனை நடந்தது. இந்த ருக்மணி வந்து யாருக்கிட்டையுமே சொல்லவே கிடையாதுங்க. இப்படி விஷயத்தை கேட்ட பிறகு இந்த பிரகாஷ்க்கு வந்து தூக்கி வாரி போட்டுச்சு.
தன்னுடைய தங்கச்சி இந்த மாதிரி அழுதுகிட்டே இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாளே, இதை எப்படி நம்ம வந்து நம்பாமல் இருக்கிறது, அவங்ககிட்டே நம்ம நேரடியாக போய் கேட்டுறோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து இந்த பிரகாஷ் இருக்காருலே அவர் வந்து அவங்களுடைய நண்பனுடைய ஊருக்கே போயிட்டாருங்க. அப்படி கிராமத்துக்கு போன பிறகு அவருடைய நண்பனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ என்னுடைய தங்கச்சியை வந்து காதலிக்கிறியாடா, இதை வந்து நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிக்க கூடாதா, நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீயும் காதலி அப்படின்ற மாதிரி தானே நான் சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாருங்க. அந்த சமயத்தில் இந்த அவருடைய நண்பர் வந்து செபஸ்டின் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாமல் நீ முதல்ல ஊருக்கு கிளம்பி போ, நாளைக்கு நம்ம வந்து காலேஜில் பார்த்துக்கோண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்குள்ளே விருட்டு நுழைஞ்சிட்டாருங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாகவே இந்த செபஸ்டின் அப்படின்றவர் வந்து கல்லூரிக்கு வரவே இல்லைங்க. என்னாச்சு, ஏன் இப்படி வராமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து இவருடைய நண்பர் பிரகாஷ் நினச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் இவங்களுடைய தங்கச்சி ருக்மணி வந்து ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து இவங்களுடைய அண்ணனோட பைக்லேயே ஏறி அந்த பஸ் ஸ்டாப்புக்கே நெருங்கி வராங்க, இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தோட பஸ் ஸ்டாப்புக்கு. அப்படி பஸ் ஸ்டாப் கிட்ட அவங்களுடைய தங்கச்சியை இறக்கி விட்டுட்டு இவரோட பைக் எடுத்துட்டு திரும்ப அப்படியே கிளம்பி போயிட்டாருங்க. அப்படி அந்த பைக்கை ஓட்டிட்டு வரக்கூடியது யார் பார்த்தீங்கன்னா இவருடைய நண்பர் செபஸ்டின் தாங்க ஒரு பைக்கில் வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் மிரண்டு போயிட்டாரு. என்னாச்சு, ஏன் இந்நேரத்தில் நம்மளுடைய கிராமத்து பக்கம் வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் வரக்கூடியது வந்து பார்த்துட்டாருங்க. ஆனால் செபஸ்டின் அப்படின்றவர் வந்து இந்த பிரகாஷ் வந்து பார்க்கவே கிடையாது. அந்த சமயத்தில் இவன் எங்கே போகிறான் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்றக்காக ஒரு மூலையில் வந்து இவருடைய வண்டியை நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய நண்பர் செபஸ்டின் இருக்கார் இல்லையா, இவருடைய தங்கச்சி நிற்கக்கூடிய இடத்துக்கு தாங்க போகிறாரு. அப்படி போனது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தங்கச்சிக்கிட்ட வந்து ஏதோ மிரட்டுற தோணியில் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவருடைய நண்பர் பிரகாஷ்க்கு வந்து தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா அது, எவ்வளோ தைரியம் தான் தன்னோட தங்கச்சி கிட்ட இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான், நம்ம கூட இவனை வந்து வேற மாதிரி நினச்சோம், ஆனால் அவன் பண்ணுற காரியம்லாம் பார்த்தோம்னா தன்னுடைய தங்கச்சி சொல்கிறது எல்லாமே உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட வந்து நம்ம சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாருங்க. அதே மாதிரி இவரோட வண்டியை திருப்பிட்டு போகலாம் அப்படின்றக்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. இவரோட வண்டி கொஞ்சம் கூட ஸ்டார்ட்டே ஆகலை. என்னடா அது இந்நேரத்தில் அப்படி இந்த மாதிரி சதி பண்ணுது அப்படின்ற மாதிரி வண்டியை ஒரு மூலையில் நிப்பாட்டிட்டு அவர் நிற்கக்கூடிய இடத்துக்கே தெரிச்சு ஓடுறாருங்க. அப்படி ஓடும்பொழுது செபஸ்டின் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவருடைய பைக் எடுத்துக்கிட்டு டக்குன்னு கிளம்பி போயிட்டாருங்க அவருடைய ஊருக்கே. அப்படி போன பிறகு இவருடைய தங்கச்சியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சுமா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க, அவங்க வந்து என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் இந்த ருக்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவர் மிரண்டு போயிட்டாரு. உன்னோட ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட வந்து மிரட்டிட்டு போறானா, நீ வந்து என்னை லவ் பண்ணல அப்படின்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போறான், எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நீ வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கே போவானா, நீ என் கூட கிளம்பி வா அப்படின்ற மாதிரி உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க இந்த பிரகாஷ் அப்படின்றவர். அப்படி உங்களுடைய தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்கங்க. சொன்ன பிறகு உங்களுடைய அக்கா உங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவங்ககிட்ட ஃபோன் அடித்து விஷயத்தை சொல்லிடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உறவுக்காரங்களே தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி இருந்திருக்காரு. அவருடைய காதுக்கு விஷயம் போன பிறகு அவர் வந்து கொந்தளிச்சு போயிட்டாரு. எவ்வளோ தைரியம் தான் நம்மளுடைய குடும்ப பெண்ணுக்கிட்டே இந்த மாதிரி வந்து செயலில் ஈடுபட்டிருப்பான், அவனுடைய வீட்டுக்கே என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய நபர்களை கூட்டிகிட்டு இந்த ஜெபஸ்டின் இருக்கார் இல்லையா அவருடைய வீட்டுக்கே போயிட்டாங்க. அப்படி வீட்டுக்கே போன பிறகு என்னுடைய உறவுக்கார பொண்ணுக்கிட்டே வந்து நீ எப்படி தவறாக நடக்க போச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவர் போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த பையனுடைய அப்பா அம்மா வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இனிமேல் இந்த மாதிரி செயலில் வந்து ஈடுபட மாட்டான், ஏற்கனவே ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி பண்ண பொழுதே நாங்கள் வந்து சத்தம் போட்டோம், சொல்கிறது பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணா அப்படின்னா வந்து இவனுக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க அப்பா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த பிரகாஷனுடைய குடும்பத்தினர் அந்த அரசியல்வாதி இருக்கார் இல்லையா எல்லாருமே இவங்களுடைய ஊருக்கே கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி ஊருக்கு கிளம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் வந்து கடந்திருக்குங்க. அந்த சமயத்திலுமே இவருடைய நண்பர் வந்து கல்லூரிக்கு வரவே இல்லை. அதே மாதிரி அந்த 2 நாட்கள் கடந்த பிறகு வந்து இந்த பிரகாஷ்க்கு வந்து ஒரு செய்தி தேடி வருது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய நண்பர் ஜெபஸ்டின் இருக்கார் இல்லையா அவர் வந்து தீக்குளிச்சு இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தாங்க செய்தி வருது. என்ன காரணம்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கல்லூரிக்கு வரவே இல்லையா, அன்றைய இரவு வந்து தோராயமாக ஒரு 11 மணி இருந்திருக்கும். இவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு ரூமில் வந்து தனிமையில தாங்க இருந்திருக்காரு இந்த ஜெபஸ்டின் அப்படின்றவர். அந்த சமயத்தில் ஆல்ரெடி கெரோசின்லாம் வாங்கி வச்சிருப்பாரு, அவர் மேலே ஊற்றிட்டு தீப்பத்தை வச்சு எரிஞ்சு போயிருக்காருங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தினர் வந்து அவரை வந்து காப்பாற்றலாம் அப்படின்றக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணியுமே வந்து அவரை காப்பாற்றவே முடியல. அதே இடத்துல அவருடைய உடம்பெல்லாம் வந்து தகதகன்னு இருந்துருச்சு. அதன் பிறகு அவருடைய உடம்பை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி மருத்துவமனைக்கு போகிற வழியிலேயே அவருடைய நண்பர் ஜெபஸ்டின் அப்படின்றவர் வந்து உயிரை விட்டுருக்காருங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு இந்த பிரகாஷ் அப்படின்றவர் வந்து ஆடி போயிட்டாரு. நம்ம வந்து திட்டிட்டு தானே வந்தோம், ஏன் இந்த மாதிரி வந்து தவறான ஒரு முடிவு எடுத்தான் அப்படின்ற மாதிரி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இவருடைய நண்பர் இறந்த விஷயத்தை இவங்களுடைய குடும்பத்தினருக்கும் இவங்களுடைய அக்கா மாமா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய குடும்பத்தினருக்குமே வந்து சொல்லிட்டாருங்க. அதே மாதிரி அந்த துக்க நிகழ்வுக்கு வந்து நான் போயிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து அடமுடிச்சிருக்காரு. வேணாம்டா சொன்னா கேள்றா, நீ வந்து போக வேணாம், அந்த பையனுடைய அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட கோவப்பட்டு சண்டைக்கு வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது, அதனால நீ போக வேணாம் அப்படின்ட்டு எவ்வளவோ தடுத்துருக்காங்க. அதேமாரி என்னுடைய நண்பன் வந்து ரொம்ப நாளாக வந்து பழக்கம், திடீர்னு இந்த மாதிரி வந்து தப்பான வழியில் மாறுவான் நான் நினச்சி கூட பார்க்கல, இருந்தாலுமே அவனுடைய துக்க வீட்டுக்கு போய் அவனுடைய முகத்தை ஒரே ஒரு தடவை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த துக்க நிகழ்வு நடந்த வீட்டுக்கே போகிறாருங்க.
அப்படி இந்த துக்கம் நடந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்ச பிறகு இவங்களுடைய நண்பர் வந்து படுத்து கிடக்கிறார் இல்லையா, அவருடைய முகத்தோட்டத்தை வந்து பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட இவரால் பார்க்கவே முடியல. என்ன காரணம், அவருடைய முகத்தோட்டத்தில் 2 கண்கள் மட்டும் தாங்க ஒரு மாதிரியாக தெரிஞ்சுக்குது, மற்றபடி முகம் பூராமே வந்து கருகிருச்சு. அதே மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து ஆறுதல் சொல்லலாம், ஒருவேளை நம்மளை வந்து திட்டுவாங்களா அப்படின்ற மாதிரி பயத்தோடு தான் போயிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பையனுடைய அப்பா அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட பையன் வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி மோசமான பையன் தான்ப்பா, அவன் வந்து யார் கூட சேர்ந்தாலுமே அவங்களையுமே வந்து கெடுத்துருவான், இது தெரிஞ்சு தான் வந்து அவனை வந்து நாங்கள் எவ்வளவோ இந்த மாதிரி பண்ணாதா அப்படின்ற மாதிரி தடுத்தோம், அதேமாரி இந்த மாதிரி தவறான செயலில் வந்து ஈடுபட்டுட்டே இருந்தான், அதுக்கான தண்டனை அவனே வாங்கிட்டாப்பா, இதுக்கு நான் அவனை தப்பாகவே நினைக்க போகிறதில்ல, நீயும் என்னுடைய பிள்ளை மாதிரி தான்ப்பா, நீயாவது படித்த வாழ்க்கையில் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும், வேறு எந்த ஒரு தவறான வழியிலையும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஜபஸ்டினுடைய அப்பா அம்மா வந்து அழுதுகிட்டே விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த துக்க நிகழ்வு வந்து முழுமையாக முடியும் வரைக்கும் கூடவே இருந்திருக்காருங்க இந்த பிரகாஷ் அப்படின்றவர். அதுக்கு பிறகு தாங்க இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காரு. இப்படி ஜபஸ்டின் இறந்த கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு தாங்க இந்த பிரகாஷ்க்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அமானுஷ்ய காற்றை வீச ஆரம்பிச்சிச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு அன்றைய இரவு தோராயமாக ஒரு 10 மணி இருந்திருக்குங்க. இந்த பிரகாஷும் அவங்களுடைய தங்கச்சியும் வந்து சாப்பிட்டுட்டு மாடியில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய பேர்கிட்ட வந்து செல்லே இருந்திருக்காதுங்க, அதனால இவங்ககிட்டயுமே செல்லே இல்லை. நம்ம மாடியில் போய் நம்ம வந்து ஃப்ரீயாக பேசிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருவரும் மாடியிலாங்க இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் மாடியோட திட்டு இருக்கும் இல்லையா ஓரத்தில், அந்த ஓரத்தில் அப்படி திரும்பினபடியாக இருந்தாங்க உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் பொழுது பின்னாடி இருந்துட்டு ஏதோ ஒன்று வெளிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்குது. என்னது வெளிச்சம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து இப்படி குனிஞ்சு பார்த்துருக்காங்க. கருவும்னு இருட்டாக இருந்திருக்குது. அந்த இடத்துல வந்து திடீர்னு ஏதோ ஒரு நெருப்பு கங்கு பொரியிற மாதிரி புஷ்வானம் ஏதாவது தீபாவளிக்கு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து புஷ்வானம் மாதிரி பொரிஞ்சிருக்குது. கீழே யாரோ எரிப்பாங்க போலாடி, அதனால தான் அந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பிரகாஷ் சொல்லியிருக்காரு. இல்லைண்ணா பார்க்கறதுக்கு வித்தியாசமாக தெரியுது, அது வேறமாக இருக்குதுண்ணா, அந்த இடத்துல யாருமே கிடையாது, அப்புறம் எப்படி இந்த இடத்துல வந்து புஷ்வானம் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து 2 பேரும் உத்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துருக்கும் பொழுது அந்த நெருப்பு வந்து தரைதளத்தானா இருக்குது. திடீர்னு இவங்க இருக்கக்கூடிய மாடி உயரத்துக்கு வந்து அப்படி மேலே வந்து எரிஞ்சிருக்குங்க. அப்பயுமே அந்த நெருப்பு கங்கு வந்து புஷ்வானம் மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்கு. அப்படி தீயா அப்படி பொறிஞ்சு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பட்டாசு மாதிரி, அந்த மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. யாரோ ஒருத்தவங்க தான் வச்சிருக்காங்க, அதனால தான் அப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி மறுபடியும் இவங்க இருவருக்குள்ளேயுமே பேசிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் ருக்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் நாம வாங்க கீழே போய் பின்னாடி கூட போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இருவருமே வந்து மாடி படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி இவங்க வீட்டுக்கு பின்னாடி தாங்க இப்படி எரிஞ்சிட்டு இருக்கிற இடம், அந்த இடத்துக்கே போயிட்டாங்கங்க. அப்படி அந்த இடத்துக்கே போன பிறகு தாங்க இவங்க இருவருடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் வந்து இந்த நெருப்பு அங்கு வந்து பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல வந்து யாரோ ஒரு நபர் அந்த நெருப்புக்கு இடையிலே வந்து நின்று இருக்க மாதிரி செய்யுதுங்க. அப்படி நின்று இருக்கக்கூடிய நபர் தாங்க அவருடைய கையில் தாங்க அந்த நெருப்பு மாதிரி வந்து பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இவருடைய கையில் வந்து ஒரு புஷ்வானம் வச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த புஷ்வானத்துலேருந்து அப்படி பட்டாசா வெடிச்சிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க அவருடைய கையிலேருந்து அப்படி நெருப்பு கங்கா அப்படி வந்து பறந்துட்டு இருக்குது. இதை பார்த்த இருவருக்குமே வந்து ஒன்றுமே புரியல. யார் இப்படி இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்குது, இப்படி கையில் வந்து முழுமையாக எரிஞ்சிட்டு இருக்குதே, அவருக்கு வலிக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு 2 அடி எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. அப்படி 2 அடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே அங்கே நிற்கக்கூடிய நபர் வந்து அப்படியே டிசப்பியர் ஆன மாதிரி காணாமல் போயிருக்காருங்க. இதை பார்த்து அவங்களோட தங்கச்சி வந்து ஆணு கத்தி சத்தம் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களோட தங்கச்சியை சமாதானப்படுத்திட்டு உங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. என்னாச்சுமா, ஏன் இப்படி வெளியே போனால் நீங்கள் 2 பேரும் வந்து இப்படி கத்திட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, வீட்டுக்கு பின்னாடி வந்து பாம்பு நின்றுச்சு, அதை பார்த்துட்டு அவள் வந்து பயந்துட்டா அப்படின்ற மாதிரி வந்து சமாளிச்சுட்டு இவங்களுடைய தங்கச்சி வந்து அவங்களுடைய ரூம்குள்ளேயே அனுப்பிச்சி வச்சுட்டாருங்க. அதே சமயத்தில் உங்களுடைய தங்கச்சிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு, நீ எதுக்குமே பயப்படாத, அங்கே பார்த்தது வந்து கற்பனையாக கூட இருக்கலாம், நீ ஒன்றும் நினச்சிக்காதமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள தூங்க வச்சுட்டு இவருடைய ரூமுக்கே போயிட்டாருங்க. அப்படி ரூமுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்திலேயே இந்த பிரகாஷ் அப்படின்ற ரூமே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அன்றைய இரவு தோராயமாக நடுநிசி நேரம் இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் அந்த பிரகாஷ் தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வந்து டக்குன்னு எந்திரிச்சு முழிச்சு உட்கார்றாருங்க. உட்கார்ந்த பிறகு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ரூம் கதவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்க்குறாருங்க, யாரோ ஒரு நபர் வந்து நிற்கிற மாதிரி தெரியுது. நீ வா அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்ற மாதிரி ஒரு அமானுஷமான ஒரு குரலில் வந்து சத்தம் கேட்டுதுங்க. யார் நம்மளை கூப்பிட்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவுக்கிட்டே நெருங்கி போய் இந்த ரூமோட கதவை வந்து டக்குன்னு திறக்கிறாருங்க. இவர் திறக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு ஹாலில் படுத்துக்கக்கூடிய உங்களுடைய அப்பா அம்மா வந்து டக்குன்னு முடிச்சுறாங்க. என்னாச்சு, தன்னுடைய பையனை வந்து எதுக்கு எந்திரிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன காரணம், இவங்களுடைய பையன் வந்து பாத்ரூம் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாலே அந்த ரூம் 2 ரூம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய மகளுக்கும் பையனுக்கும், அந்த ரூம்குள்ளேயே வந்து அட்டாச் பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் இதுக்கு வந்து ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பாச்சு, ஏன் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கா, தூக்கம் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இவங்க பேசுகிறத வந்து காதலே வாங்கிக்காம இந்த பிரகாஷ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இவருடைய வீட்டோட கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவுக்கிட்டே நெருங்கி போயிட்டாரு. எதுக்கு இவன் வந்து வாசல்கிட்ட போய் நின்றுகிட்டு இருக்கான், அங்கே போய் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துருக்கும் பொழுது இவங்களுடைய பையன் வந்து வாசலில் இருக்கக்கூடிய அந்த கதவு இருக்கு இல்லையா, பூட்டி இருக்கக்கூடிய அந்த தாப்பாலை வந்து திறந்துட்டு வெளியே போய் நிற்கிறாருங்க.
இதை பார்த்த இருவருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுச்சு. என்னாச்சு, ஏன் தன்னுடைய பையனை வந்து இப்படி வெளியே போயிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றக்காக எந்திரிச்சு பின்னாடி போகிறாங்க. அந்த சமயத்தில் இந்த இருட்டுக்குள்ளே வந்து இப்படி வெளியே போன அவங்களுடைய பையன் வந்து திட்டுன்னு அப்படியே ஓடுற மாதிரி ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. இந்நேரத்தில் எங்கே ஓடிட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட இவங்களுமே வந்து கூட ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அப்பா மட்டும் தான் போயிட்டு இருக்காரு. இவங்களுடைய அம்மா வந்து ஒரு கட்டத்தில் வந்து மூச்சு வாங்குது அப்படின்றக்காக ஒரு இடத்துலயே வந்து நின்ட்டாங்க. அதே மாதிரி இவங்களுடைய அப்பா வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணி போக போக இவங்களுடைய பையன் வந்து எங்கே ஓடுறாருன்னு தெரியலங்க, திட்டுன்னு எங்கிட்ட ஓடிக்கிட்டே இருந்திருக்காருங்க. அதன் பிறகு வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுடைய பையனை வந்து ஒரு இடத்துல வந்து அப்படி நின்றுட்டாரு. என்னாச்சுன்னா, ஏன்டா இந்நேரத்தில் வந்து ஓடி வந்துட்டு இருக்கா, ஒருவேளை தூக்கத்தில் வந்து நடந்து வந்துட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்பயுமே இவங்களுடைய பையன் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை. அந்த சமயத்தில் அது பேசிகிட்டே இருக்கும்போது இவங்களுடைய பையன் வந்து டக்குன்னு இப்படி திரும்பி நிற்கிறாங்க. திரும்பி பார்த்த அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரக்கூடையே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவர் திரும்பி பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அந்த சமயத்தில் இவருடைய முகத்துக்கு பின்னாடியே வந்து கருன்னு ஒரு கரிய உருவம் தெரிஞ்சிருக்குதுங்க. இதை பார்த்து தாங்க இவர் மிரண்டு போயிட்டாரு. அதன் பிறகு இவருடைய மனசுல எல்லா தெய்வங்களையுமே நினச்சிக்கிட்டு அவர் பக்கத்திலே நெருங்கி போயிட்டாரு. அப்படி போன பிறகு இவங்களுடைய பையனை போட்டு உழுப்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த சமயத்தில் இந்த கருப்பாக இருக்கக்கூடிய உருவம் பின்னாடி தெரிஞ்சு இல்லையா, அந்த தோள்பட்டை பின்னாடி தெரிஞ்சுங்க, அந்த உருவம் கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. அதே மாதிரி இவங்களுடைய பையனுமே வந்து டக்குன்னு இயல்பாக மாறி இருக்காரு. என்னாச்சுப்பா, நான் ஏன்ப்பா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றுமில்ல சாமி, நீ வந்து வீட்டுக்கு வா, நம்ம போய்க்கிறோம், வீட்டுக்கு போயிட்டு கூட நம்ம பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களோட பையனை வந்து தோள்பட்டையோடு அப்படியே அணைச்சி பிடிச்சி நீ வா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு உங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாருங்க. அப்படி வீட்டுக்கு போன பிறகு உங்களுடைய பையனை வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நான் எப்போ எழுந்திரிச்சு, நான் எப்போ அங்கே போனேன், எதனால இந்நேரத்தில் வந்து அந்த இடத்துக்கு ஓடி போனேன் அப்படின்ற மாதிரி வந்து குழம்பி போய் நிற்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய அப்பா வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. தூக்கத்தில் நடந்து போயிட்டாடா, அதனால் ஒன்றும் கிடையாது, நீ காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து அவரோட வந்து ஹால்லேயே வந்து படுக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்களே, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. தன்னுடைய பையனை வந்து ஏதோ ஒரு ஆன்மா பொசஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா அவனை ஃபாலோ பண்ணி போகிறப்போ வந்து அவன் நிற்கக்கூடிய இடத்துலேருந்து பின்னாடி ஏதோ ஒரு கருப்பாக ஒரு உருவம் தெரிஞ்சு. அந்த முகத்தோற்றத்தை பார்த்து அடுத்த நிமிஷமே நான் நடுங்கி போயிட்டேம்மா, இதுக்கு வேறு ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் தன்னுடைய அக்காவுக்கு வந்து வளாகம் முடிஞ்சு இப்போ தானே அவங்களுடைய கணவரோட வீட்டில் இருக்கா, பேசாமல் அக்கா மாமா வீட்டுக்கே அவனை வந்து அனுப்பிச்சி வச்சிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த பிரகாசனுடைய அப்பாவுக்குமே இது வந்து நல்ல ஐடியா அப்படின்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி உங்களுடைய பையன் இருக்கார் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் உங்களுடைய அக்கா வீட்டுக்கே போயிட்டோடா, அக்காவுக்கு வந்து ஏதாவது தேவைப்படுச்சுன்னா வந்து வேறு யாரும் இல்லை, அதனால வந்து நீ அங்கே போன அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு தேவைப்படும், நீ போய் ஒரு 3 நாள் மட்டும் இருந்துட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த பிரகாசம் வந்து இவங்களுடைய அக்கா மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிரகாஷினுடைய தங்கச்சி ருக்மணியுமே வந்து நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது, லீவ் போடக்கூடாது அப்படின்றக்காக வந்து நீ வந்து போக வேணாமா, ஒரு 3 நாள் மட்டும் உன்னுடைய அண்ணன் வந்து போயிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் கூட ஸ்கூல் லீவ் விட்டதுக்கப்புறம் கூட நீ வந்து அக்கா வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிரகாஷ் அவங்களுடைய வீட்டுக்கு போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. இவங்களுடைய அக்காவினுடைய வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் பகுதியிலாங்க அமைஞ்சிருக்குது. இவங்க வீடை சுற்றி வந்து ஒரு 4-5 வீடு தான் இருக்குது. சுற்றியும் கருவேல மரங்கள் முட்கள் புதர்களாக தாங்க மண்டி பை தான் கடந்திருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அக்காவினுடைய கணவர் வந்து இடம் தனியாக வாங்கி போட்டுதாங்க அந்த வீடை வந்து கட்டியிருக்கிறாரு. அதனால தான் அவுட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய குடும்பத்தை வந்து அங்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காரு. இவர் ஏற்கனவே இருந்த வீடு வந்து ஒத்திக்கி தாங்க இருந்திருக்காரு. அதனால் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டாயமாக தாங்க அங்கே போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த பிரகாஷ் அப்படின்றவர் அந்த வீட்டுக்கு போய் 2 நாட்கள் கடந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அன்றைய இரவு தோராயமாக ஒரு 10 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் உங்களுடைய அக்கா வந்து இந்த பிரகாஷனுடைய ரூம்க்கே கிளம்பி வராங்க. அப்படி வந்த பிறகு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா ஆச்சு, பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாதுல்ல, உன்னுடைய ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிட்டான்ற செய்தி வந்து தெரிஞ்சிச்சு, இருந்தாலுமே வந்து அவன் பண்ணது வந்து ரொம்ப தவறான விஷயம், அதனால அவனுடைய வாழ்க்கை வந்து இப்படி முடிஞ்சு போச்சு, நீ அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம், நீ உன்னுடைய படிப்பையும் உன்னுடைய வாழ்க்கையும் பாடுறா அப்படின்ற மாதிரி வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த இருவரும் பேசிகிட்டு இருக்கும்பொழுதே உங்களுடைய அக்காவினுடைய கணவர் வந்து வெளியே இருந்து கூப்பிட்ற மாதிரி தெரியுது. வாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டவொடனே உங்களுடைய அக்கா வந்து எந்திரிச்சு, இந்தா இருறா நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வெளியே போயிட்டாங்கங்க. அதே மாதிரி உங்களுடைய தம்பி இருக்கார்ல பிரகாஷ், அவர் இந்த ரூமில் தாங்க உட்காந்துருக்காரு. பக்கத்துலேயே வந்து ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலை திறந்தா அப்படின்னா வந்து அந்த முட்கள் புதர்கள்லாம் மண்டியை போயிருக்காதாங்க தெரியும். அதனாலேயே அந்த ஜன்னலை வந்து திறக்க மாட்டாங்க. நைட் நேரத்தில் வந்து கொசு வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்றக்காக பயந்துட்டு தான் அந்த ஜன்னலை வந்து திறக்கிறதே கிடையாது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி அடப்பாக இருக்குது அப்படின்றக்காக அந்த ஜன்னலை வந்து திறந்துட்டு உட்காந்துருக்காரு. அந்த சமயத்தில் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த செடிகள் கொடிகளாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல யாரோ ஒரு நபர் வந்து கருன்னு நிற்கிற மாதிரி தெரியுது. யார் இந்நேரத்தில் வந்து அந்த இடத்துல நிற்கிறா, நமக்கு வந்து சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காரு. அங்கே நிற்கக்கூடிய உருவத்தோற்றம் வந்து நல்லா தெரியல அப்படின்னாலுமே வந்து அந்த முகத்தோடைய கண்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஜுவாலை கண்களாக அப்படி மின்னிருக்குங்க. இதை பார்த்துட்டு தாங்க ஒரு மிரண்டு போயிட்டாரு. அந்த உருவம் வந்து நம்மளே உத்து பார்த்துட்டு இருக்க மாட்டேங்குதே, அது யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காரு.
அதே மாதிரி திரும்ப திரும்ப வந்து குனிஞ்சிட்டு மறுபடியும் திரும்பி பார்க்குறாருங்க. அந்த இடத்துல நிற்கக்கூடிய உருவம் கொஞ்சம் கூட நகர மாதிரி தெரியல. இதை தூரத்தில் வந்துட்டு இருந்த எங்களுடைய அக்கா வந்து அந்த ரூமில் வந்துருக்கவங்க வந்து பார்த்துட்டாங்க. என்னாச்சுடா அந்த ஜன்னலை வந்து நாங்கள் திறக்கவே மாட்டோம், ஏன் அந்த ஜன்னலை திறந்து ஒரு மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்ற மாதிரி வந்து சமாளிச்சிருக்காரு. அதன் பிறகு வந்து மாமா உங்ககிட்ட ஏதோ பேசணுமாண்டா அவனை கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ரூமில் தாங்க அந்த இருக்கக்கூடிய கட்டில் பெட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் பொழுது எதுக்கு இந்த ஜன்னலை எட்டி பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து எதர்ச்சியாக வந்து எட்டி பார்த்துருக்காங்க. அடுத்த நிமிஷமே இவங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி இவங்களுடைய கண்களுக்கு முன்னாடியும் தெரியுதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜன்னல் வந்து எட்டி பார்த்தாங்க இல்லையா, அடுத்த செகண்டே அந்த ஜன்னலுக்கு முன்னாடி வந்து கருன்னு ஒரு மாதிரி கோரமான ஒரு உருவத்தோட்டம் வந்து தெரிஞ்சிருக்குங்க. அந்த உருவத்தோற்றத்தை முழுமையாக அவங்களால விவரிக்க கூட முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து இப்படி எரிஞ்சு கருகி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. இதை பார்த்துட்டு இவங்களுடைய அக்கா வந்து ஆணு கத்திட்டு இப்படி கீழே விழுந்திருக்காங்க. இவங்க உழுவக்கூடிய சத்தத்தை கட்டு இவங்களுடைய கணவரும் அவங்களுடைய தம்பி வந்து ஓடி இந்த ரூம்க்கே வந்துட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அப்பா அம்மாவே அவங்களுடைய வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அவங்களுமே நெருங்கி வந்துட்டாங்க. வந்த பிறகு பார்க்குறாங்க இவங்களுடைய அக்கா வந்து வழியில் அப்படி துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்தால் இவங்களுடைய அக்காவினுடைய கணவருடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது மாமனார் மாமியார், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னுடைய மனைவிக்கு வந்து வலி வந்துருச்சுடா, இவரை வந்து பைய மருத்துவமனைக்கு நம்ம போய் சேர்த்துடணும், இல்லைன்னா பெரிய விபரீதத்தில் முடிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துலேயே இவங்களுடைய மனைவி வந்து வண்டியில் ஏற்றி விட்றாங்க. அப்படி ஏற்றின பிறகு மருத்துவமனைக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படி மருத்துவமனையில் போய் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சிகிச்சை நடந்துட்டு இருக்குது. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டு வரையும் வெயிட் பண்ணுங்க, எதுக்குமே பயப்படாதீங்க, எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வலி எடுத்துருச்சு அப்படின்றனால வந்து இப்பயே வந்து பிரசவம் பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடியறக்கு ஒரு 5 மணி இருந்திருக்குங்க. அந்த அதிகாலை நேரத்தில் வந்து மருத்துவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்கங்க. இதை கேட்டுட்டு இந்த பிரகாஷினுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவி வந்து காப்பாற்றிட்டோம், ஆனால் அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து பிறந்ததோட இறந்து தான் பிறந்திருக்குது, இது வந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டு தாங்க இவங்களுடைய எல்லாருமே வந்து ஆடி போயிட்டாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, உங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி ஓன் எழுதுறாங்க. சாரிங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து கீழே விழுந்திருக்காங்க, அதனால் அந்த குழந்தைக்கு வந்து அடிபட்டிருக்குது, அதனால் வந்து இறந்து தாங்க பிறந்திருக்குது, இது எதுவுமே எங்களால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு உங்களுடைய உறவுக்காரங்க எல்லாருமே வந்து மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு எல்லாருமே இந்த மருத்துவமனைக்கு வந்துட்டாங்க. அப்படி உங்களுடைய உறவுக்காரங்க எல்லாருமே இந்த மருத்துவமனைக்கு வந்த பிறகு கடைசியாக முடிக்கக்கூடிய இந்த ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லடக்கமே பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய மனைவி வந்து இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இந்த பிரகாஷினுடைய குடும்பத்தினர் அனைவருமே தன்னுடைய மகளை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மகளுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி போன பிறகு இவங்களுடைய மகள்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுமா, எப்படி நீ கீழே விழுந்த, நல்லா தானே இருந்த, உனக்கு கவனமாக இருக்குன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய மகள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்க எல்லாருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. அவங்களுமே இவங்களுடைய பிரகாஷ் இருக்கார் இல்லையா, இவங்களுடைய தம்பி சொன்னார் இல்லையா, அதே மாதிரி தாங்க சொல்கிறாங்க. தம்பி வந்து எதையும் எட்டி பார்த்துட்டு இருந்தான், எதுக்கு இப்படி எட்டி பார்த்துருக்கேன் அப்படின்றதுக்காக வந்து நானும் எட்டி பார்த்தேன், அந்த இடத்துல என்ன இருக்குண்டு பார்த்து அடுத்த செகண்டே அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கரிய உருவம் தெரிஞ்சு, இதை பார்த்து தான் நான் மிரண்டு போய் கீழே விழுட்டேமா, அதனால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஓன் அழுதுருக்காங்க. அதன் பிறகு உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிந்த பில்லி சொல்லியும் ஏவல் செய்வன செய்யக்கூடிய ஒரு மாந்திரியவாதியை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மாந்திரியவாதியோட வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு இவங்க நடக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்படி சொன்ன பிறகு அந்த மாந்திரியவாதி வந்து என்ன கேட்குறாருன்னா, அந்த ஆன்மாவை வந்து நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணுமா, இல்லை வந்து வேரோடு அழிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த பிரகாஷ் வந்து ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த ஆன்மா வந்து என்னுடைய நண்பனாக இருந்தான், அவன் இருக்கிற பொழுதே வந்து ஏகப்பட்ட இம்சைகள் கொடுத்தான், செத்த பிறகு வந்து என்னுடைய குடும்பத்தை வந்து சீரழிச்சிட்டு இருக்கான், அவனை வந்து சும்மாவே விடக்கூடாது, அவனை வந்து முழுமையாகவே நீங்கள் அழிச்சிடணும், இதுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி இந்த பிரகாஷே முன்னாடி வந்து சொல்லியிருக்காருங்க. அதன் பிறகு இந்த மாந்திரியவாதி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறது வந்து நான் அப்படியே ஏற்றுக்கிறேன், கிட்டத்தட்ட இரவு முழுக்க பூஜை பண்ணணும், அப்படி தொடர்ந்து நான் பூஜை பண்ணால் மட்டும்தான் இங்கே உக்கிரமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை வந்து நான் அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர் ஒரு சிலர் வந்து கிளம்பி போயிட்டாங்க, ஒரு சிலர் மட்டும் தான் இங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர் சரி, அந்த மாந்திரிவாதியும் சரி, நள்ளிரவு நேரத்தில் வந்து தொடர்ந்து பூஜை பண்ணுறாங்க. அப்படி பூஜை பண்ணி அந்த ஆன்மாவை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அந்த ஆன்மாவே இல்லாத அளவுக்கு வேரோடு அழிச்சிருக்காங்க. அதன் பிறகு அந்த மாந்திரியவாதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் அந்த ஆன்மாவால் உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் தைரியமாக உங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரகாஷினுடைய குடும்பமும் சரி, இந்த ருக்மணி எல்லாருமே வந்து இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்து கிட்டத்தட்ட 2 வார காலகட்டத்தில் இவங்களுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இயல்பான கண்டிஷன்லாம் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரகாஷினுடைய அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. நீ குழந்தை போயிடுச்சுன்னு வருத்தப்படாத, மறுபடியும் வருமா, நீ அதையே நினச்சிட்டு வந்து மன வருத்திட்டு இருந்த அப்படின்னா வந்து உன்னுடைய கணவருமே வந்து உடஞ்சு போயிடுவார், அவருக்கு வந்து தைரியம் நீ தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி அந்த ஆன்மாவால் இவங்களோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதிப்பும் தாக்கமும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2002ஆம் காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் நடந்த பிரதர், இந்த சம்பவத்தை வந்து என்னுடைய அண்ணன் கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நான் ஷேர் பண்ணேன். இருந்தாலுமே என்னுடைய அண்ணன் வந்து அவனுடைய நண்பனுடைய பேரோ உங்களுடைய கிராமத்துடைய பேரோ வந்து சொல்லக்கூடாது அப்படின்றக்காக சொல்லியிருந்தான். அதனால தான் பெயர்கள் பூராமே மாற்றம் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்லி அனுப்பிச்சுட்ருக்கேன். இதை வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் வெளியிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி ருக்மணிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.